பேய் தூக்குதல். அட என்னடா இது, இந்த லிஃப்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அட ச்சே. ஏய் தனு, என்ன இது, இந்த லிஃப்ட் ஒர்க் ஆகல. ஏய் அந்த லிஃப்ட். பிரியா இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தனு போனை கட் பண்ணிடுறாங்க. தனு சொன்ன எதையுமே பிரியா கேட்காம தொடர்ந்து அந்த லிஃப்டோட பட்டனை பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பட்டன் பிரஸ் பண்ணிக்கிட்டே அங்க பின்னாடி இருக்கிற படிக்கட்டை அவங்க திரும்பி பார்க்கறாங்க. ஆனா 8வது மாடிக்கு எப்படி போறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் லிஃப்ட்ல போறது தான் சரின்னு அவங்களுக்கு தோணுது. அப்புறம் தொடர்ந்து அவங்க லிஃப்டோட பட்டனை பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அட என்னடா பண்றது, இங்கயே டைம் ஆயிடுச்சு. சரி ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் விடு. பிரியா அந்த படிக்கட்டுக்கு நடந்து போறாங்க. அப்ப திடீர்னு லிஃப்டோட டோர் ஓபன் ஆகுது. அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம லிஃப்ட்குள்ள போயிடுறாங்க. அப்புறம் 8வது மாடிக்கான பட்டனை பிரஸ் பண்றாங்க. ஆனா லிஃப்ட்டுக்கு வெளியில இருக்கிற வார்னிங் சைனை அவங்க கவனிக்கவே இல்லை. இரவு நேரத்துல லிஃப்ட்டை உபயோகிக்காதீங்க அப்படின்னு அதுல எழுதியிருந்தது. ஆனா பிரியா அதை எதையுமே கவனிக்காம லிஃப்ட்டுக்குள்ள ஏறி ஒரு ஓரமா அமைதியா நின்னுக்கிட்டு இருக்காங்க. அந்த லிஃப்ட் 4வது மாடியை கூட தாண்டல. அப்போ யாரோ ஒருத்தங்க பிரியாவோட காது பக்கத்திலேயே யாரோ ஒருத்தங்க மூச்சு இருக்கிற மாதிரி பிரியாவுக்கு தோணுது. இதால அவங்க ரொம்ப ஷாக் ஆகி பின்னாடி திரும்பி பார்க்கறாங்க. லிஃப்ட்ல எரிஞ்சிட்டு இருந்த லைட் ஆஃப் ஆயிடுது. அப்புறம் லிஃப்ட் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த லிஃப்ட்டும் நின்னுடுது. அந்த லிஃப்ட்குள்ள ரெட் கலரா எமர்ஜென்சி பட்டன்ல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பட்டனை பிரஸ் பண்ணி பிரியா உதவி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிரியாவோட பேச்சை யாருமே கேட்கல. அவங்க தொடர்ந்து உதவி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஹெல்ப் ஹெல்ப், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா யாருமே அவங்களுக்கு உதவி பண்ணல. பிரியாவோட பதட்டம் இப்போ மெதுவா பயமா மாற ஆரம்பிக்குது. அப்புறம் சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. பயத்துல நடுங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த லிஃப்ட்ல இருந்த ஒரு சின்ன பல்ப் எரிஞ்சு அணைஞ்சுக்கிட்டு இருக்கு. அது வார்னிங் லைட். திடீர்னு அந்த லைட் எரிஞ்ச உடனே பிரியா ரொம்ப கவனமா இருந்தாங்க. அப்புறம் லிஃப்ட்ல இருந்த கண்ணாடியில தன்னோட முகத்தை பாக்குறாங்க. தன்னோட உருவத்தை பார்த்து அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. யாருக்காவது கேக்குதா? தயவு செய்து என்னை யாராவது காப்பாத்துங்க. பிரியா இப்படி சத்தமா கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. இன்னும் சத்தமா கத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா லிஃப்ட் மேல ஏறவோ இல்ல இறங்கவோ இல்ல. ஆனா லிஃப்ட்ல இருந்த வார்னிங் பட்டன் மட்டும் எரிஞ்சு அணைஞ்சுக்கிட்டு இருந்தது. பிரியா தன்னோட 2 கையையும் பயன்படுத்தி அந்த லிஃப்டோட கதவை திறக்க முயற்சி பண்றாங்க. அவங்களோட மென்மையான கையால அந்த லிஃப்ட் கதவை திறக்கவே முடியல. பலமுறை முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் லிஃப்டோட ஒரு மூலையில போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அப்புறம் கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு கீச் அப்படிங்கிற சத்தத்தோட அந்த லிஃப்டோட கதவு அப்படியே மெல்ல திறக்க ஆரம்பிக்குது. பிரியா எவ்வளவு முயற்சி பண்ணியும் திறக்காத அந்த லிஃப்டோட கதவு இப்ப எப்படி தானா திறந்தது. லிஃப்டால 5வது மாடிக்கு போக முடியாததால லிஃப்டோட கதவு இருந்த இடத்துல இருந்தே திறந்துருச்சு. அந்த லிஃப்டால 4வது மாடியை தாண்டி மேல போக முடியல. அந்த லிஃப்டோட அரை கதவு திறந்ததால பிரியாவுக்கு இப்ப கொஞ்சமா ஆறுதலா இருக்கு. பிரியா திறக்கப்பட்ட அந்த கதவு வழியா மேல ஏறத்துக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அது ரொம்ப உயரமா இருந்ததால பிரியா எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவங்களால அது மேல ஏற முடியல. அவங்க முயற்சி பண்ணி தோள்பட்ட வரைக்கும் எட்ட முடிஞ்சது. அப்புறம் அப்படியே எட்டி பாக்குறாங்க. அப்போ யாரோ ஒருத்தங்க ஊர்ந்து வரத அவங்க பாக்குறாங்க. அதை பார்த்து சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் லிஃப்ட்குள்ளேயே விழுந்துடுறாங்க. மறுபடியும் அந்த லிஃப்டோட கதவு தன்னால முடிக்குது. பிரியாவுக்கு இப்போ அசையறதுக்கு கூட தைரியம் இல்ல. தான் பார்த்தது உண்மையா பொய்யான்னு அவங்க ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது உண்மையா இல்ல மாயையா? லிஃப்ட் கதவு மூடுனதுக்கு அப்புறம் அமைதியா இருந்த அந்த லிஃப்ட் இப்போ மேலையும் கீழையும் ரொம்ப வேகமா போயிட்டு வர ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த லிஃப்ட் ரொம்ப சத்தமா தரையில போய் மோதுது. இப்போ ஒரு கதவும் திறக்குது. ஆனா திறக்கப்பட்ட அந்த கதவு மாடர்ன் லிஃப்டோட கதவு மாதிரி இல்ல. பழங்காலத்து லிஃப்ட்ல இருக்கிற கிரில் கதவு மாதிரி இருந்தது. பிரியா எப்படியோ அந்த லிஃப்டை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிரியாவால இப்போ சரியா நடக்க முடியல. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவங்களால சரியா நடக்க முடியல. அவங்க வெளியே வந்த உடனே அவங்களுக்கு மறுபடியும் தலை சுத்த ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க வந்த அந்த இடம் கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே இல்ல. அந்த இடம் ரொம்ப சின்னதா இருந்தது. அப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப பழமையான இடம் மாதிரியே இருந்தது. கரை படிந்த சுவர்கள், ஃபில்ம் போஸ்டர்ஸ் நாலா பக்கமும் ஒட்டப்பட்டிருந்தது. சுவரோட மூலையில யாரோ குக்காவை துப்பி வச்சிருந்தாங்க. இதை கவனிக்க கூட ஆள் இல்லாத மாதிரி அந்த இடம் இருந்தது. பிரியா சுத்தியும் முத்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி மாறுச்சுன்னு. ஆனா கடைசியா அவங்க ஒரு ஃபில்ம் போஸ்டர் பார்க்கறாங்க. அது 40 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம். பிரியா சுத்தியும் முத்தியும் பார்க்கறாங்க. அப்ப யாரோ ஒரு பொம்பளை நாயை பிடிச்சுக்கிட்டு பிரியாவை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப பிரியா அந்த தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க.
நாயோட போன அந்த பொம்பளை நாயோட சேர்ந்து லிஃப்ட்ல ஏறிக்கிட்டாங்க. அப்புறம் வெளியே வந்து கத்துறாங்க. ராமு, ராமு, இந்த லிஃப்ட் மேன் எங்க போய் செத்தான்? மேடம், நான் சாப்பிட போயிருந்தேன். ஆமா ஆமா, தின்றதுக்கு தான் நான் உனக்கு சம்பளம் கொடுக்கறேன் பாரு. இந்த லிஃப்ட் வேலை செய்ய மாட்டேங்குது. ஐயோ மேடம், மாடியில இருந்து யாரோ எதையோ கீழே இறக்கிட்டாங்க. அது வந்து சங்கிலில சிக்கிக்கிச்சு மேடம். நான் ஒரு பையனை அனுப்பியிருக்கேன். லிஃப்ட் மெக்கானிக் வந்து லிஃப்ட சரி பாப்பாரு மேடம். நான் என்ன பண்றது? இங்க காத்துக்கிட்டு கடுக்கணுமா? போ, தயவு செய்து இந்த லிஃப்ட ரிப்பேர் பண்ணு. மேடம், நீங்க 3வது மாடியில் தானே இருக்கீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க படிக்கட்டுல ஏறி போங்களேன். நீ இந்த லிஃப்ட்ல வேலை செய்யறவன். நீ எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லாத, புரியுதா? என் டாமி வாக் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருக்கு. அவன் லிஃப்ட்ல தான் வருவான். அந்த பொம்பளை அப்படி சொன்ன உடனே ராமு தலையை ஆட்டிட்டு கண்ட்ரோல் போர்டுக்கு போய் லிஃப்டோட லிவரை தூக்குறாரு. அப்புறம் மாடியில மேல் தளத்துக்கும் போறாரு. அப்புறம் லிஃப்ட்ல சிக்கி இருந்த பொருளை எடுத்துட்டு அவர் சத்தமா கத்தி சொல்றாரு, மேம், லிஃப்ட் சரியாயிடுச்சு. லிஃப்ட் சரி பண்றவங்கள நாங்க தேவையில்லாம கூப்பிட்டுட்டோம். நீங்க அங்கேயே இருங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் லிஃப்ட ஸ்டார்ட் பண்றேன். உண்மையிலேயே ராமு அந்த பொம்பளைய நிக்க சொன்னாங்க. ஆனா ராமு வருவதற்கு முன்னாடியே கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற லிவரை அந்த பொம்பளை அழுத்தி லிஃப்ட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. லிஃப்ட்டுக்கு மேல இருந்த ராமு ரொம்பவே பாவம். லிஃப்ட ஸ்டார்ட் பண்ண அந்த பொம்பளை தான் நாயை கூப்பிட்டுக்கிட்டு போய் லிஃப்ட்ல நின்னு லிஃப்டோட பட்டனை பிரஸ் பண்றாங்க. அப்போ ஒருத்தர் கத்துற சத்தம் அந்த பில்டிங் முழுவதும் எதிரொலிச்சது. அது லிஃப்ட் ஆபரேட்டர் ராமோட குரல் தான். அவரோட உடல் 2ஆ வெட்டப்பட்டிருந்தது. அவர் உடலோட கீழ்ப்பகுதி லிஃப்ட்லயே மாட்டிருந்தது. அவரோட மேல் பகுதி மட்டும் தரையில இருக்கு, அதுவும் உயிரற்ற நிலையில. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த பிரியா ரொம்ப சத்தமா அலற ஆரம்பிக்கிறாங்க. இறந்து கிடந்த உடலோட அந்த மேல் பகுதியில் இருக்கிற கண்கள் இப்போ திறக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த உருவம் அப்படியே பிரியாவை நோக்கி நகர ஆரம்பிக்குது. அந்த உடலுக்கு கால் இல்லாததால அது கையில நடக்க ஆரம்பிக்குது. அவனை தவிர்க்கிறதுக்காக பிரியா வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த உடல் பிரியாவை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. பிரியா படிக்கட் வழியா கீழே இறங்கினதுக்கு அப்புறம் இப்போ எல்லாம் மாறிடுச்சு. முதல் முறையா அவங்க இருந்த இடத்துக்கே அவங்க வந்துட்டாங்க. பிரியா மறுபடியும் அதே லிஃப்ட்குள்ள ஏறுறாங்க. பிரியா உள்ள போன உடனே அந்த லிஃப்டோட கதவு தன்னால மூடுது. அவங்க லிஃப்ட்குள்ள வந்த அடுத்த நிமிஷம் அந்த லிஃப்ட் ரொம்ப வேகமா மேல் நோக்கி போகுது. அப்புறம் ரொம்ப சத்தமா அந்த லிஃப்ட் நிக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் அந்த வார்னிங் லைட் எரிய ஆரம்பிக்குது. மறுபடியும் அந்த லிஃப்டோட கதவு பாதி திறக்குது. மறுபடியும் அந்த லிஃப்ட் சரியான இடத்துல திறக்கல. ஒரு ஃப்ளோரோட பாதியில் நிக்குது. அங்கிருந்து பார்த்தா ஒரு ரூமோட கதவு தெரியுது. அது யாரோ ஒருத்தரோட அபார்ட்மெண்ட். ஆனா இந்த முறை பிரியா அந்த லிஃப்ட்டை விட்டு வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணல. அவங்க ரொம்ப பயந்து போய் நடுநடுங்கி அந்த லிஃப்ட்லயே இருக்காங்க. அப்போ எதிரில் இருக்கிற அந்த அபார்ட்மெண்டோட கதவு திறக்குது. அப்ப அந்த ரூம்ல இருந்து ஒரு வயசான பெண்மணி வெளியே வராங்க. யாரு? லிஃப்ட்ல யாரு? ராத்திரி லிஃப்ட் ஆன் பண்ண கூடன்னு தெரியாதா? அது சாபத்துக்குள்ளான ஒரு லிஃப்ட். உனக்கு தெரியுமா இல்லையா? அந்த வயசான பெண்மணியை பார்த்த உடனே பிரியா புரிஞ்சுக்கிறாங்க, முன்ன பார்த்த அதே பொம்பளை தான் இவங்கன்னு. எந்த பொம்பளையால லிஃப்ட் ராமு கொல்லப்பட்டாரோ அதே பொம்பளை தான் இவங்க. அவங்கள பார்த்த உடனே பிரியா அவங்க கிட்ட உதவி கேட்கறாங்க. அப்போ சத்தமா சொல்றாங்க, ஆண்டி, ஆண்டி, தயவு செய்து என்ன காப்பாத்துங்க. என்ன தயவு செய்து காப்பாத்துங்க ப்ளீஸ். என்னால அந்த லிஃப்ட் கிட்ட வர முடியாது. தெரியும் ஆண்டி, நீங்க தானே அந்த லிஃப்ட் மேனை சாகடிச்சீங்க. எனக்கு அது தெரியும். ஆமா, அதனாலதான் அவன் நான் எப்ப அந்த லிஃப்ட் கிட்ட வருவேன்னு வெயிட் பண்றான். நான் வந்தேனா அவன் என்ன சாகடிச்சிடுவான். அவன் ரொம்ப ட்ரை பண்றான் என்ன அந்த லிஃப்ட் கிட்ட வரவழைக்கிறதுக்கு. ஆனா நான் இது வரைக்கும் வந்ததில்லை. எனக்கு தெரியும் ஆண்டி, நீங்க நல்லா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நான் செத்தா அது உங்கனாலதான். இன்னொரு நாள் கூட கண்டிப்பா இன்னொருத்தர் உங்கனால சாவாங்க ஆண்டி. பிரியா அப்படி சொன்னதை கேட்டு அந்த வயசான பெண்மணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மெதுவா நடந்து பிரியாவுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. அப்புறம் தன்னோட கையை நீட்டி பிரியாவுக்கு உதவி பண்றாங்க. யாருக்கு தெரியும், இத பார்த்தாவது அவ என்ன மன்னிப்பான்னு நான் நினைக்கிறேன். பிரியா அவங்களோட கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு ரொம்ப சத்தமா அவங்க சொல்றாங்க, சில விஷயங்கள் என்னைக்குமே மன்னிக்கப்படுறதே இல்ல, அவங்க கண்டிப்பா தண்டிக்கப்படணும். இப்படி சொல்லிட்டு பிரியா அந்த வயசான பெண்மணியை அப்படியே லிஃப்ட்குள்ளேயே இழுத்துக்கிறாங்க. ஏன்னா அது பிரியா இல்ல, அது இந்த பொம்பளையால கொல்லப்பட்ட லிஃப்ட் மேன் ராமுவோட ஆத்மா தான். அப்போ கண்ணு மேய்க்கிற நேரத்துல அந்த லிஃப்ட் மேலேயும் கீழேயும் போயிட்டு வர ஆரம்பிக்குது. அப்போ அடுத்த நொடியே
அந்த வயசான பெண்மணியோட பாதி உடல் லிப்டுக்கு வெளியேயும் மீதி உடல் லிப்டுக்கு உள்ளேயும் இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ராமுக்கு என்ன நடந்ததோ அதே நிலைமை தான் இன்னைக்கு அந்த வயசான பெண்மணிக்கும் நடந்திருக்கு. அவங்க உடல் அந்த லிப்டால துண்டாக்கப்பட்டிருக்கு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இதை பார்த்த பிரியா கோமாவுல இருக்காங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரியாவால பேசவே முடியல. இந்த சம்பவம் லிப்ட்ல நடந்ததுக்கு அப்புறம் பிரியா வந்த அந்த லிப்ட் அன்னையிலிருந்து நிரந்தரமா மூடப்பட்டுருச்சு. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் அந்த அபார்ட்மெண்ட்டை காலி பண்ண ஆரம்பிச்சாங்க. மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, சார் அந்த அபார்ட்மெண்ட்ல பேய் இருக்காமா. அப்புறம் இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க பில்டிங் கம்மியான விலைக்கு வாங்குறதுக்கு இது ஒரு ட்ரிக்குன்னு. சரி வாங்க, நான் உங்களுக்கு இடத்த காட்டுறேன். நாம ஏன் படிக்கட்டுல போகணும்? ஏன் லிஃப்ட் எதுவும் வேலை செய்யலையா? என்ன லிஃப்டா? லிஃப்ட் வேலை செய்யுது சார். சரி வாங்க, நம்ம லிஃப்ட்லயே போவோம். பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.